சுரேஷ், ரமேஷ் இன்னும் காலேஜ் கிளம்பலையா? சீக்கிரம் கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு பாரு. அம்மா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறேன், நாங்களே எங்களுக்கு நிக்நேம் வச்சுக்கிட்டோம். என் பேர் ஜக்கு, அவன் பேர் மக்கு. இனிமேல் நீங்கள் கூப்பிடுறதா இருந்தால் ஜக்கு மக்குன்னே கூப்பிடுங்க, சரியா? அம்மா, நானும் ஜக்குவும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேர் 2 நாள் போயிட்டு வரலான் இருக்கோம். அப்பா வந்தாருன்னா நீங்கள் சொல்லிடுங்க, ஓகேவாம்மா? என்ன சொல்கிறீங்க? நாங்கள் போயிட்டுட்டுமா? என்னது, ட்ரிப்பு போகிறீங்களா? டேய், இது உங்கள் அப்பா கிட்ட நீங்களே சொல்லிடலாம்லடா. ஏன்டா என்ன வேற கோத்து விட்றீங்க? உங்கள் அப்பா நான் சொன்னாலே எதுவும் கேட்க மாட்டார். அது நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்க நான் சொன்னால் தையத்தக்கன்னு குதிக்க போடுறாரா? ஏன்டா என்னை பிரச்சனை மாட்டி விட்றீங்க? சரி, சமாளிப்போம். எத்தனையோ விஷயம் சமாளிக்கிறோம், இதை சமாளிக்க மாட்டேன்னா சரி, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டு வாங்க, சரியா? சீக்கிரம் போங்க, ரெடியாங்க. இப்போ ஜக்கு, நான் கிட்டாரு, பீச் பாலு, அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங்கு, இன்னும் 2-3 திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம ட்ரிப்புக்கு, சரியா? அதனால நீயும் தேவையான ஃபாரஸ்ட் வேற போகிறோம்ல, அதனால தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, சரியா? சீக்கிரம் வாடா, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. என்னடா ரமேஷ், சுரேஷ்? ஓ சரி, அப்படி கூப்பிடக்கூடாதுல்ல. டேய் ஜக்கு மக்கு, ட்ரிப்புக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. 2 பேரும் சண்டை போடாதீங்க. அம்மாவுக்கு அப்பப்போ எங்கெங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். 2 பேரும் சண்டை போடாமல் ஒழுங்காக பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருங்க, சரியா? சரிம்மா, அப்பா கிட்ட சொல்லிடுங்க, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்காக வெயிட்டிங். ஏன்னா இந்த ட்ரிப்பே நாங்கள் தானே அரேஞ்ச் பண்ணோம். கிளம்புறோம், பாய். டேய் ஜக்கு, என்னடா ஒரு பையனையும் காணோம்? என்ன இன்னைக்கு வரானுங்களா இல்லையா? இவனுங்களை நம்பி நம்ம வேற வீட்ல இருந்து எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வந்து இங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். இவனுக்கு ஒருத்தன் கூட வரவே இல்லை. என்ன டேய், என்னடா என்னத்தை பார்த்துட்டு இருக்கான் இவன்? பதிலே சொல்ல மாட்டான். பாரோசி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் இந்த ட்ரெஸ்ஸு தான் நீ போடுவேன்ட்டு. எனக்கும் இந்த ட்ரெஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கே அந்த ட்ரெஸ்ஸில் நீ. இந்த ஜக்கு பையன் என்ன உளறான்? இவன் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தா இவன் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறான்? என்னடா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய் ரோசி, டேவிட் இன்னும் வரலையா? அவனுக்காக தான் நான் சீக்கிரமாக வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன். பாரு, என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு அவன் வரவே இல்லை பாரு. வரட்டும், அவனுக்கு இருக்கு. டேவிட், நான் ஒருத்தங்க கையில் கிட்டார்லாம் வச்சு நின்றுட்டு இருக்கேன். என்ன ஒரு பையனும் மதிக்க மாட்டானுங்க, என்னன்னு கூட வந்து பேச மாட்டானுங்க. அவன் என்ன சங்கீதா வந்தோடனே போயிட்டான். சங்கீதாவும் டேவிட் வந்தோடனே அவன் கூட தான் நின்று பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜக்கு ரோசி வந்தோடனே அவ கூட தான் பேசிகிட்டு இருக்கான். என்கிட்டயும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டானுங்க. என்ன நடக்குது இங்கே? ஒன்றுமே எனக்கு புரியலையே. ஜக்கு, இந்த ட்ரிப்ல நம்ம தான் எல்லாத்தையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், சரியா? நம்ம லைஃப்ல இதை மறக்க முடியாத ஒரு ஸ்வீட் மெமரிஸாக நம்ம மாற்றணும், சரியா? டேய், என்னடா நடக்குதுங்க? ஆளுக்கு எல்லாம் ஜோடியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. நீ என்னதான் பண்ணி வச்சிருக்க? நீ தானே இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ண. யாரும் ஒருத்தர் கூட வாயை திறந்து கூட பேச மாட்டாங்க. அவன் நின்ன இடத்துல அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? உனக்கு எதாவது தெரியுமா தெரியாதா? டேய், எல்லாம் இங்கே கொஞ்சம் பாருங்கடா. நானும் வந்ததுலேருந்து பார்த்தேனாக்கா அவன் ஒரு ஆள் கூட நின்று பேசிட்டு இருக்கீங்க. இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணதே நான் தான். என் கூட எவனும் வந்து ஒருத்தன் கூட என்னடா ப்ரோக்ராம், என்ன பண்ண போகிறோம், எப்படி போக போகிறோன்றதை பற்றி கூட ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டீங்க. என்னடா நினச்சிருக்கீங்க? நம்ம ட்ரிப்பு போகிறோமா இல்லை இங்கேயே நின்றுட்டு இருந்து அப்படியே எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோமா? டேய் மச்சான், கோச்சிக்காதடா. ஏதோ நாங்கள் வந்துட்டு உனக்கு கவனிக்காமல் விட்டுட்டோம். தப்பு தான், சாரி, மன்னிச்சிடு, சரியா? சரி, எல்லாரும் கிளம்பலாமா? ஃபஸ்ட்டு எங்கடா அந்த ஸ்னோஃபால் இருக்கிற ஏரியா, அந்த ஏரியா தானே நீ சொல்லியிருந்த? சரிடா, கிளம்பலாம்டா எல்லாரும். எல்லாம் என்ன போகலாமா? டேய், இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. அவன் இந்த ட்ரிப்பே இவனுங்க பிளான் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. நீ பிளான் பண்ண மாதிரி இந்த ட்ரிப்பு நடக்கல. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஆமாம் மோலி, நீ சொன்ன மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் இல்லை, லவர்ஸ் ட்ரிப்பு. இவங்களை நம்பி நான் ட்ரிப் அரேஞ்ச் பண்ண பாரு. ட்ரிப்பை நான் அரேஞ்ச் பண்ணேன், ஆனால் என்ஜாய் பண்ணுறது அவனுங்க என்ஜாய் பண்ணுறானுங்க. ஒருத்தனாவது நம்ம கிட்ட சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்கன்னாவது எதாவது கேட்குறானுங்களா பாரு. இந்த இதுலேயும் பனியிலையும் எப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கானுங்க பாரு. இவனுங்களுக்குலாம் கொஞ்சமாவது சூடு சொரணை ஏதாவது இருக்கா இல்லையானே தெரில. இதுக்கு இவனுங்களை என்ன பண்ணுறதுனே தெரில. சரிவா, இதுங்க எப்படியாவது இருந்து போய் தொலைட்டோம். நம்ம போகலாம், வா இங்கேருந்து ஃபஸ்ட்டு. இதா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு நீ அவ்வளோ அழகாக இருக்க. அதோ பாரு, அங்கே இருக்க நிலா கூட உன்னை பார்த்து பொறாமப்படும். ஏன்னா இன்னைக்கு நீ அவ்வளோ அழகாக இருக்க. நான்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைப்பா. நீ நானும் தனியாக ஒரு ட்ரிப்பு, நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நான் இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். உனக்கு எப்படி இருக்குது சங்கீதா, சொல்லு. இருக்கும், அவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன் இருக்க மாட்டான்? ட்ரிப் அரேஞ்ச் பண்ணது நான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது நீங்கள். ஏண்டா வாங்கலடா விளையாடலாம். கிட்டார்லாம் நான் எதுக்குடா தூக்கிட்டு வந்தேன்? சும்மாவா தூக்கிட்டு வந்தேன்? ஏன்டா இப்படி பண்ணி தொலைக்கிறீங்க?
ஏதாவது ஒரு பாட்டு பாடி விளையாடலாம்னு நினச்சேன். ஒருத்தவங்க கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டீங்களேடா. டேய் வாங்கடா, யாராவது பாட்டு பாடலாம் வாங்கடா. டேய் என்னடா ஒருத்தவங்க கூட திரும்ப மாட்டீங்க. டேய் மச்சான் மச்சான், டேய் அங்கே பாடுறா, அந்த மரத்துக்கு பின்னாடி சிங்கம்டா. இப்போ என்னடா பண்ணுறது? ஐயோ மாட்டிட்டோமே. சிங்கம் சிங்கம் எல்லாம் டேய் மேலே ஏறுங்கடா. டேய் மக்கு சக்கு மேலே ஏறுங்க, மேலே ஏறுங்க, கீழே நிக்காதீங்க, கீழே நிக்காங்க, சிங்கம் சாப்பிட்ரும். சிங்கம் சாப்பிட்றோ. மேலே ஏறு மேலே மேலே ஏறு. டேய் சக்கு, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. நம்ம சின்ன வயசில் நிறைய கதை படிச்சிருக்கோம்ல, சிங்கத்துக்கு தன்னோட இறையை எப்பயுமே வேட்டையாடி தான் கொல்லுமா. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே இருக்கலாம். சிங்கம் நம்மளை பார்த்துட்டு போயிடும். சரியா? நான் சொன்னது இப்பயாவது கேளு. எனக்கு சிங்கம் வந்தது கூட கவலை இல்லைடா. என் தங்கம், என் செல்லம் ரோசி என்னை விட்டு பாரு மரத்து மேலே வேகமாக ஏறிட்டா. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரோசிமா, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியேம்மா? டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், வாயில் வர்றதெல்லாம் திட்டிடுவேன். இல்லைனா அந்த சிங்கத்துக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்டா நாயே. அவ தான் உன்னை விட்டுட்டு ஓடி போய் மரத்து மேலே ஏறிட்டால, நீ என்னடா கீழே இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நாயே? நம்ம முன்னாடி சிங்கம் நின்றுட்டு இருக்கு, அதை பாரு. எதுவும் பேசாதனால ஏன்டா இப்பதான் பேசி தொலைக்கிறேன். நீ போறது இல்லாம என்னையும் கூட்ட சேர்ந்து இழுத்துட்டு போயிடாதடா. டேய், இப்படியோ நான் சொன்னதை கேட்டதால இன்னைக்கு நம்ம 2 பேரும் தப்பிச்சோம். இல்ல அவ்வளவுதான், இந்நேரம் சிங்கம் வயிற்றுக்குள்ளதான் இருந்திருப்போம். டேய், மேலே இருக்கிற மகாராசிகளா, கொஞ்சம் இறங்குறீங்களா? சட்டு புட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ரோசி செல்லம், என்னம்மா என்னை விட்டுட்டு நீ இப்படி மேலே ஏறி ஓடி போயிட்டேம்மா? அவ்வளோதான் நான் நமக்குள்ள எல்லாமே. என்னதான் இருந்தாலும் நீ என் கூட தானே இருந்திருக்கணும். என்ன ரோசிம்மா, இப்போ கூட பாரு, என்னை விட்டுட்டு நீ அவ்வளோ தூரம் மேலே இருக்க. வாமா, என் பக்கத்தில் வந்து நில்லுவா. அறிவு கெட்டவனே, கடவுளை புனிதல நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம். இப்போ அவன் கூட வந்து நிக்கலதான்னு உனக்கு ரொம்ப பெரிய விசனமாடா. ஏதோ சிங்கத்திலேருந்து தப்பிச்சமேன்ற கவலை எல்லாம் உனக்கு இல்லை. மண்டையும் ஆளும். வாடா, நீ வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு வந்தீனாதான் உனக்கு இருக்குடா. ஏய், ஆனா ஒன்று நிச்சயம்டா, இனிமேட்டு எவன் கூடிய ட்ரிப்புக்கு நான் வரவே மாட்டேன்டா. மனுஷனாடா நீங்களாம். ஏன்டா இங்க வந்து அவன் ஜோடியா சுத்துறது, அப்படியே பேனு நின்னுக்கிறது. எங்கேயாவது போயிட்டு அங்கேயே உள்ளூர்ல எங்கேயாவது பேன் நின்னுக்க வேண்டியதானடா. சிங்கம் வந்து நிக்கிது, எல்லாம் மரத்துல ஏறிட்டீங்க பாவீங்களா? ஏன்டா டேய், உங்களை நம்பிலாம் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் பாரு, என்ன அடிக்கணும்டா. ஆனால் ஒன்று கன்ஃபார்ம்டா, இனிமேட்டு லவ்வர் கூட வரவன், லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறவன், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாடி கார்டாக இருக்கவன் கூட ஒரு ரூபாய் கூட சேர மாட்டான்டா. மனுஷங்களடா நீங்கள், படுபாவீங்களா? இனிமேட்டு இவங்க கூட எந்த விளையாட்டுக்கும் நான் வரவே மாட்டேன்டா. ஆளை விடுங்கடா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு.